வணக்கம் நண்பர்களே, இது உங்க செல்வா ஃபன்பாய் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா மாடுலர் ஃபோன்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், இல்ல ஒரு iOS இருக்கட்டும், ஏதாவது ஒரு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மொபைல்ல இருக்கிற ரேமா இருக்கட்டும், இல்ல கேமரா மற்றும் டிஸ்பிளே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா பார்த்தா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ரேம் இப்ப நம்ம வாங்கின மொபைலோடைய ரேம் வந்து 2GB தான் இருக்கு. அது வந்து 3GB அப்டேட் பண்ண முடியுமா பார்த்தா முடியாது. கேமரா வந்து 20 MP தான் இருக்கு. எனக்கு அது வந்து 25 ஒரு 30 மாத்தணும்னு பார்த்தா மாத்த முடியாது. இல்ல உங்களுடைய போனை நீங்க கீழே போட்டுட்டீங்க, டிஸ்பிளே உடஞ்சு போயிடுச்சு. இதை நீங்க மாத்தணும்னா கடைக்கு தான் எடுத்துட்டு போய் மாத்தணும். இப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு மாத்திர சார்ஜ் மற்றும் அந்த டிஸ்பிளேயோட சார்ஜ்னு பார்த்தா போனுடைய பாதி சார்ஜ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்மளுக்கு மாடுலர் ஃபோன் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிருக்கான். இந்த மாடுலர் ஃபோன்ல நம்மளால 2GB ரேம்ல இருக்கிற மொபைலை 3GB அப்டேட் பண்ண முடியும்னு பார்த்தா முடியும். மற்றும் கேமரா மற்றும் டிஸ்பிளே எல்லாத்தையும் நம்மளாலேயே ஈஸியா மாத்திக்க முடியும். இதுக்கு நம்ம எந்த கடைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாடுலர் ஃபோனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணது யாருன்னு பார்த்தா கூகுள் தான். கூகுளோட ப்ராடக்ட் தான் இந்த மாடுலர் ஃபோன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட நேம் வந்து ஆரா, அதாவது ARA அப்படின்னுட்டு கூகுளால முதல்ல இன்ட்ரோ பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. இந்த போனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு பிளாக்கா இருக்கும். இப்போ எனக்கு கேமரா மட்டும் மாற்றணும். இங்கே பார்த்துக்கணும், இந்த கேமரா மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணணும். எனக்கு கேமரா நான் ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பேன். என்னுடைய கேமரா மெகாபிக்சலை எனக்கு அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேமரா மெகாபிக்சலை உங்களால் அப்டேட் பண்ண முடியும். மற்றும் கழட்டி ஈஸியாக மாட்டிக்கலாம். டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களாலே ஈஸியாக கழட்டி மாட்டிக்க முடியும். உங்களுடைய ஃபோனோடைய ஸ்பெசிஃபிகேஷனை நீங்களே டிசைட் பண்ணி எனக்கு 2GB ரேம்ல ஃபோன் வேணும், இல்லை 3GB ரேம்ல ஃபோன் வேணுன்றத நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஈஸியாக எல்லாத்துடைய அப்டேட்ஸும் உங்களால் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எந்த சாஃப்ட்வேர் வந்தாலும் இதால ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ கூகுள் ஆரா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் டெவலப்பிங்ல இருக்கு. என்னென்ன ஃபோன் இந்த டெவலப்பிங்ல இருக்குன்னு பார்த்தானா ப்ராஜெக்ட் ஆரா, அதுதான் கூகுள் ஆரா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணது. அதுக்கு அடுத்தது ZTE எக்கோ மொபைல்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு கம்பெனி நம்மளுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு லான்ச் பண்ணல. அடுத்தது பார்த்தா Xiaomi Magic Cube, அவங்களும் நம்மளுக்கு டெவலப்பிங்ல தான் இருக்கு, இன்னும் இன்ட்ரோ பண்ணல. அடுத்தது பசில் ஃபோன், இந்த மாதிரி ஒரு 4-5 இது நம்மளுக்கு வந்து டெவலப்பிங்ல தான் இருக்கு. ஆனா இன்னும் யாருமே இன்ட்ரோ பண்ணல. ஆரா மட்டும் தான், அதாவது கூகுள் ப்ராடக்ட் மட்டும் தான் இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. அவங்களும் எல்லாமே நம்மளால மாற்ற முடியும்னு பார்த்தா மாற்ற முடியாது. நம்மளால இதுல டிஸ்பிளே மாத்திக்கலாம், கேமரா, ரேம், பேட்டரி, இந்த மாதிரி ஒரு சின்ன அக்சசரிஸ் நம்ம மட்டும் மாத்திக்க முடியும். வேற எதுவும் இதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லா லான்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல்ல இதுதான் பெஸ்ட்ன்ட்டு இப்போ எதுவுமே கிடையாது. 4GB ரேம்ல வந்து அதுக்கு அடுத்து 6GB ரேம்ல வந்து. ஸோ இந்த மாதிரி மொபைல் வந்ததுன்னா எப்பவுமே நம்மளால ஒரே மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். நம்மளால ஈஸியா நம்ம போனை அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.